வணக்கம். இந்த உலக மாந்தர்களின் இறை வழிபாடு என்பது இயற்கையிலிருந்து தோன்றுகிறது. இயற்கையிலிருந்து தோன்றுகிறது என்றால் இந்த மனிதர்களுக்கு முதலாக தேவைப்பட்டது ஒளி. அந்த ஒளியை தருவது சூரியன். அந்த சூரியனையும் இரவில் ஒளி தரும் சந்திரனையும் தான் வழிபடத் தொடங்கினார்கள். இந்த வழிபாட்டு முறை தான் ஆசீவகம் என்று நம்மால் பார்க்கப்படுகிறது. ஆசீவக மரபு என்பது இந்த மனிதர்கள் ஆலமரத்தடியிலையும் அரச மரத்தடியிலையும் அந்த கீழே அதாவது மலையில தோன்றி வளர்ந்து படிப்படியா முல்லை நிலத்துக்கு வராங்க. மரத்தினுடைய நிழல்களில் வாழ ஆரம்பிக்கிறாங்க, தங்கி வாழ ஆரம்பிக்கிறாங்க. குகைகள்ல வாழ்ந்த மனிதர்கள் கீழே மரத்தினுடைய அடியில் தங்கி வாழ ஆரம்பிக்கிறாங்க. அதில் பிரதான மரமாக ஆலமரம், அரச மரம் இதுல இடம்பெறுகிறது. இந்த ஆலமரம், அரச மரம் என்பது 24 மணி நேரமும் ஆக்சிஜனை தரவல்ல ஒரு மரம். அதனால இந்த மரத்தின் கீழே தான் மனிதர்கள் வாழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஆலமர சோலையில தான் கூட்டம் கூட்டமாக வாழ்றாங்க. அங்கிருந்து பல இவர்களுடைய மாற்றங்கள் நிகழுது. அங்கிருந்து தான் இவங்களுடைய கூடி பேசுறது, வைக்கிறது. அது ஒரு கோட்டுன்னு இன்னைக்கு சொல்றாங்க. மக்கள் மன்றம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த மக்கள் மன்றமாக அந்த இடமே ஒரு அடித்தளமாக இந்த மக்கள்கிட்ட இருக்கு. அது ஆயம்னு சொல்லுவாங்க. ஆலமரத்து ஆயம், ஆலமரத்தடி. அதுதான் இன்று கோயிலாக பிற்காலத்துல டெவலப் ஆச்சு. அந்த அந்த வழிபாட்டு முறை அதுல யார சொல்லுவாங்கன்னா சிவனை சொல்லுவாங்க. சிவன் மனித அவதாரம் எடுத்து மக்களிடையே வாழ்ந்தான், மக்களுக்கு வழிகாட்டி தலைவனாக வாழ்ந்தான் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. பின்னாடி அவன் சூரியன்ட்டே போயிட்டான். சூரியனை உயிர்களின் மூலம் அவன் படைத்தான், அவன் எடுத்துக்கிட்டான். இவன் இந்த இந்த அரசன் அங்கதான் போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சூரியன்ட்டே போயிட்டான். அந்த சூரியனாகவே அவன் இயங்கி கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை தான். சூரியனை வழிபட்டு வரும் மரபு தான் தொடக்க மரபு. சூரியனையும் சந்திரனையும் அந்த தொடக்க மரபின் வழியை நம்ம இன்னைக்கு எங்க பார்க்கலாம் அப்படின்னாக்க நம்ம தமிழ்நாட்டு ஆலயங்களில் பார்க்கலாம். ஆலயம்னா ஆலமரத்தடி. ஆலமரம் இல்லாதது ஆலயம்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் சொல்றாங்க ஆலமரம் இல்லாத ஒரு கோயிலை ஆலயம் அப்படின்னு சொல்ல முடியாது. அது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் இன்றைக்கு எல்லாருக்கும் தெரிகிறது இல்லை. இப்போ இன்றைய தினம் சித்திரை பௌர்ணமி 1924ஆம் ஆண்டு. இந்த ஆண்டிலே ஏப்ரல் மாதம் இப்போ நடந்துட்டு இருக்கு. தமிழுக்கு சித்திரை மாதம் தொடங்கி நடந்து கொண்டிருக்கிறது. சித்திரை பௌர்ணமி என்று. இந்த சித்திரை பௌர்ணமியில தான் தமிழ்நாட்டில் தென் மாவட்டத்தில் சுடலை ஆண்டவர் கோயிலில் திருவிழா நடக்கும். இப்போ என்னுடைய குலதெய்வம் சுடலை ஆண்டவர். அவருடைய கோயிலில் சுடலை ஆண்டவன் ஆலயத்தில் இன்று திருவிழா. எப்பொழுதுமே பௌர்ணமி அன்று தான், சித்திரை பௌர்ணமியில தான் சுடலை ஆண்டவனுக்கு திருவிழா நடக்கும். விடிய விடிய திருவிழா நடக்கும். இதுல வழிபாட்டு தெய்வம் யாரு அப்படின்னா சுடலை ஆண்டவர். சுடலை ஆண்டவர் அப்படின்னாக்க சுடலை அப்படிங்கிறது இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், இங்க அரசனாக வாழ்ந்தவன். சுடலை மாடன் என்றால் மாடத்தில் வாழ்பவன். மாடம் என்பது யாருக்கு இருக்கும் அப்படின்னா அரசனுக்கு இருக்கும். மாட மாளிகை கூட கோபுரம் யாருக்கிட்ட இருக்கும் அப்படின்னாக்கா அரசன்கிட்ட இருக்கும். அப்போ அந்த மாட மாளிகைக்கு சொந்தக்காரன் அரசன், அதான் சுடலை மாடன். சுடலை மாடத்தி, சுடலை மாடனுடைய மனைவி சுடலை மாடத்தி. இந்த 2 வரையும் சேர்ந்து, அதாவது ஆண் பெண் தாயும் தந்தையுமானவன் சிவன் அப்படிங்கிற அந்த சிவனைத்தான் இங்க சுடலை மாடனாக நாம் வணங்குகிறோம்.
அந்த சிவன் அப்படிங்கிறது பரமன், பரத்தில் இருக்கக்கூடிய ஒளி தரக்கூடிய ஆண்டவன் சூரியன். அந்த சூரியனான சிவனே இங்கு சுடலை ஆண்டவனாக நாம் உருவகப்படுத்தி கோயில் கட்டி வணங்கி வருகிறோம். அந்த சுடலை ஆண்டவன் பரமன், அவனுக்கு பரன் போட்டு பலி கொடுக்கிறோம். பரன் போட்டு பலி கொடுத்து பரத்தில் இருக்கக்கூடிய அந்த பரமனான சுடலை ஆண்டவன் இந்த பலியை ஏத்துக்கிறான் அப்படிங்கிறது தான் நம்பிக்கை. தாமிரபரணி ஆற்றங்கரையில சிவிலப்பேரி சுடலை ஆண்டவன் அப்படிங்கிற அந்த பெயரோடு நதிக்கரையில சுடலை மாடசாமி கோயில் இருக்கு. ஆலமரச்சோலை அதில் விட்டிருக்கின்ற சுடலை மாடன் இன்று கோலாகலமாக திருவிழா நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இந்த சுடலை ஆண்டவனை போற்றி பாடுறதுக்கு மகுடப்பறை இசை கச்சேரி வைத்து சுடலை ஆண்டவனுடைய அந்த அந்த வரலாறுகள் அங்க பாடப்பட்டு போற்றுதல் செய்யப்படும். அடுத்து மேளதாளம், பின்ன வில்லுப்பாட்டு, இது போன்ற பல நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும். இங்கு பிரதான ஒரு படையலாக மாமிச படையல் இங்கு இருக்கும். சாமி சுடலை மாடன் வேட்டைக்கு போற அந்த நிகழ்வுகள்லாம் இருக்கும். அதை இந்த காலத்துக்கு தகுந்தபடி கொஞ்சம் நிறைய மாற்றியே வைத்திருக்கிறாங்க. புரியாத கதைகள் எல்லாம் உண்டு பண்ணி வச்சிருக்காங்க. என்றாலும் கூட ஆதி மனிதன் வேட்டையாடி வாழ்ந்தான். இந்த சுடலை மாடன் மக்கள் தலைவன், அரசன். அவன் ஆதி காலத்துல வாழ்ந்த மக்களுடைய தலைவன். இந்த தலைவனுடைய காலகட்டங்கள்ல வேட்டையாடுதல் பிரதான தொழில். அந்த வேட்டையாடுதல் அதைத்தான் இங்க வேட்டைக்கு போற நிகழ்வு அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்கிறாங்க. அவன் அரசன் அப்படிங்கிறதுக்காக அந்த அடையாளமாக செங்கோல், அங்க செங்கோல் சுடலை ஆண்டவன் கையில இருக்கு. வேல் கம்பு இருக்கு. செங்கோல்ல வேல் பதித்த அந்த செங்கோல் இருக்கும். பின்ன அவன் அரசன் என்பதால முடி தரித்த அந்த ஒரு இது இருக்கும். அதை இன்று உருவகப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. பழங்காலங்கள் காலத்துல நடுகள் வழிபாடு மட்டும்தான். நடுகள் வழிபாடுங்கிற ஒரு நடுகள் தான். அந்த நடுகள்ல பறை, பிறை, இந்த ரெண்டோட சிம்பிள் இருக்கும். பறைனா சூரியன், பிறைனா சந்திரன். பறைங்கிறது பகல்ல ஒளி வீசக்கூடிய சூரியன். பிறை அப்படிங்கிறது இரவுல ஒளி வீசக்கூடிய ஒரு நிலவு. இந்த ரெண்டு சிம்பலையும் தான் அந்த முன்னாடி பழங்காலத்துல வச்சிருந்தாங்க. இன்று பின்னாடி வரக்கூடிய காலகட்டங்கள்ல அதை சிலையாக உருவகப்படுத்தி செஞ்சு வச்சிருக்காங்க. அதுக்குமே கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு மேலான ஒரு வரலாறு இருக்கு. ஏன்னா சிலை வழிபாட்டை தொடங்கிய 1000 ஆண்டுகளுக்கு மேலாக தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி ஆதி காலத்துல நடுகள் அந்த இடத்துல ஒரு சுழல் ஆயுதம், திரிசூலம் இருக்கும், நடுகள் இருக்கும். இதுதான் அதிகால அந்த வழிபாட்டு அர்த்தம். இந்த சுடலை ஆண்டவனுடைய அந்த கொண்டாட்டம் என்பது பௌர்ணமி அன்று ஏன் நடைபெறுகிறது அப்படின்னு கேட்டோம்னாக்கா, பழங்காலத்துல எந்த விதமான விளக்கோ எதுவுமே இல்லாத காலகட்டங்கள்ல தீப்பந்தம் மட்டும்தான் மக்கள்கிட்ட இருந்த காலகட்டம். அது சுடலை மாடன் கோயில்ல பந்தத்தை வச்சு ஆடக்கூடிய அந்த பழம் மரபு இன்றும் பின்பற்றப்படுகிறது. தீப்பந்தத்தை கையில வச்சுக்கிட்டு ஆடக்கூடிய அந்த ஒரு, ஏன்னா காடுகள்ல புதர்கள்ல வாழ்ந்தவங்க எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போறதா இருந்தாக்கா தீப்பந்தத்தை வச்சுக்கிட்டு தான் போவாங்க. எந்த ஒரு மிருகங்களோ பாம்புகளோ எதுவுமே நெருப்பு கிட்ட வராது. நெருப்பு பார்த்து எல்லாமே ஒதுங்கி கொள்ளும். சுடலை ஆண்டவனுடைய அந்த கோயில்ல சாமி ஆடுற வழக்கம் இருக்கு, வேட்டைக்கு போற வழக்கம் இருக்கு, இரவில் வேட்டைக்கு போற வழக்கம் இருக்கு. இந்த இரவில் வேட்டைக்கு போகும்போது சாமி கிட்ட வேல்கம்பும் தீப்பந்தமும் இருக்கும். வேல்கம்பும் தீப்பந்தமும் இருக்கும்.
இந்த ரெண்டும் தான் அதற்கு பாதுகாப்பு. காடு மேடெல்லாம் சுற்றி வருவாங்க வேட்டைக்கு போகக்கூடிய இந்த சாமி. ஆனால் அவர்களுக்கு எந்த ஒரு பாதகமே ஏற்படாது. ஏன்னா அதுக்கு காரணம் இவர்கள் இந்த இந்த விழா நடத்தப்படுறது பௌர்ணமி தினம். பௌர்ணமி அன்று இரவுலையும் எல்லாருக்கும் லைட்டு கொட்ட மாதிரி வெளிச்சம் இருக்கும். நிலவு பட்டொளி வீசி நிலவு தன்னுடைய கதிர்களை பாய்ச்சி கொண்டிருக்கும். அந்த நேரத்துல மக்கள் மாட்டு வண்டியில அந்த கோயிலுக்கு எப்பனாலும் போக்குவரத்தை வச்சுக்கலாம். இந்த கொண்டாட்டங்களை ஏன் பௌர்ணமி தினத்தன்று வச்சாங்க அப்படின்னாக்கா, லைட் இல்லாத எலக்ட்ரிசிட்டி இல்லாத காலம், அந்த அரிக்கன் லைட்டுன்னு சொல்லக்கூடிய அதுவும் கொண்டு வரப்படாத காலம், ஆதி காலத்துல வேட்டை சமூகமாகவே வாழ்ந்த காலத்துல தீப்பந்தம் தான் அவங்கள்ட்ட இருந்தது. மற்றபடி வேற எதுவும் இல்லை. ஆயுதங்கள் இருந்தது. அந்த காலத்துல தொடங்கின அந்த வழிபாடைத்தான், அந்த நடைமுறையை தான் இன்றும் பின்பற்றி வராங்க. இந்த மாதிரியான ஒரு மிக பழமையான வழிபாடு பெருமையோட சொல்லலாம். சுடலை மாட சாமி வழிபாடுங்கிறது எல்லாரும் நினைக்கிறாங்க அது ஒரு காவல் தெய்வம், பேரி கோயில் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. அது அப்படி அல்ல. சுடலை மாடன் என்பது சுடலை என்பது சுடரலை என்பதனுடைய ஒரு சுருக்கம் தான். சுடரலை அப்படின்னாக்கா, சுடர் அப்படின்னா தெரியும் உங்களுக்கு, ஒளிச்சுடர். அந்த ஒளிச்சுடர் அலை அலையாக வரக்கூடிய எங்க இருந்து வரும்? சூரியன்ல இருந்து வரும், வேற எங்க இருந்து வராது. அந்த காலத்துல சூரியன்ல இருந்து வரும். அதே ஒளியை எடுத்து நிலவு பிரகாசிக்கும். இந்த ரெண்டு இடத்துல இருந்தும் ஒளிச்சுடர் வரும். இப்ப இன்றைக்கு சுடலைன்னா அதுக்கு தவறான அர்த்தங்கள் கற்பிக்கிறாங்க. அது இல்லை. சுடலை அப்படிங்கிறதே ஒளிச்சுடர் என்றுதான் அர்த்தம். அந்த ஒளிச்சுடர் யாரோடது அப்படின்னா சூரியனோடது. அப்போ சூரியனின் ஒளிச்சுடர் அப்படிங்கிறது தான் சுடலை அப்படிங்கிறதனுடைய அர்த்தம். இதை காலத்துக்கு தகுந்த இடை கட்டங்கள்ல இந்த தமிழ்நாட்டுல அந்நியர்களுடைய படையெடுப்பு நாள வீழ்ந்து போன இந்த மக்கள் வெகு காலமாக இதை வணங்க விடாம கட்டுப்படுத்தக்கூடிய கால சூழ்நிலையெல்லாம் இங்க இருந்திருக்கு. அதனால இடையில இந்த பாடல்கள், இது பற்றிய பாடல்கள், அந்த மரபுகள்லாம் கொஞ்சம் பிரிந்து போன ஒரு நிலையை இதுல பார்க்க முடியுது. சுடலை மாடன் கதை பாடும் வில்லுப்பாட்டுல பாடும் போதும் கூட அந்த மகுட பறை இசையோட பாடக்கூடிய அந்த பாடல்களையும் நம்ம கேட்டோம்னா சில முரண்பட்ட தகவல்கள், கருத்துக்கள் எல்லாம் அதுல இருந்தாலும் நம்ம அறிவு கண் கொண்டு பார்த்தோம் அப்படின்னாக்க உண்மையான அந்த மொழி வார்த்தைகளை நம்ம ஆராய்ந்து பார்த்தோமானால் இந்த சுடலை ஆண்டவனுடைய கதைகளை நாம நல்லபடியாக யூகித்து பார்க்க முடியும். இது எக்ஸாக்ட்லி ஆசீவக கடவுள், ஆசீவகம் ஆதி காலத்து முதல் மூத்த மரபு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசீவக மரபு தெய்வம் தான் சுடலை ஆண்டவன். அதுவும் ஓப்பனா சொல்ல போறதா இருந்தா சிவன், சூரியன் அப்படிங்கிறது தான் இங்க. அந்த சூரிய வழிபாட்டை பௌர்ணமி தினத்தின் போது வழிபடுவதற்கு காரணம் இந்த மக்களுக்கு எளிதாக இருக்கணும், போக்குவரத்து எளிதாக இருக்கணும், பாதை தெளிவாக தெரியணும், இரவிலும் அவர்களுடைய போக்குவரத்தை எளிதாக்கி கொள்வதற்காக வேண்டிதான் இந்த பௌர்ணமி தினத்தன்று இதை கொண்டாடுறாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய தரப்புல இருந்து விளக்கம். இந்த பௌர்ணமி இரவு முழுக்க கொடை திருவிழா நடக்கும். மறுநாள் காலையில பரமனுக்கு பலி படையல் நடக்கும். காலையில பலி படையல், உதிரப்படையல் நடக்கும். இந்த ஒரு வழிபாடு மிக பழமையான வழிபாடு அப்படிங்கிறத உலகில் உள்ள எல்லாரும் ஒத்துக்கொள்வார்கள். அந்த மாதிரியான அதற்கான அனைத்து கூறுகளும் இந்த வழிபாட்டு முறைகள்ல இருக்கு. நானும் இந்த சுடலை மாடன் வழிபாட்டு வழிவந்த குடியினன் என்பதில் நானும் பெருமையோடு இந்த தகவலை மக்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.